இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் வந்த பிறகு பல அதிரடி முடிவுகளை பிசிசிஐ எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஸ்டார் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதுதான் கம்பீருடைய முதல் எண்ணமாகவுமே இருந்துட்டு இருக்காங்க. இனி அனைத்து வீரர்களையுமே ஒரே மாதிரி தான் நடத்த வேண்டும், அனைவருமே பயிற்சிக்கு சரியான நேரத்தில் வர வேண்டும் அப்படின்னு கம்பீர் அவர்கள் அதிரடியாக உத்தரவிட்டிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் துவங்குவதற்கு முன்பு கூட இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான அணியில் இடம்பெறும் வீரர்கள் ஒரே விடுதியில் தங்க வேண்டும், குடும்பத்துடன் தங்கக்கூடாது, சீனியர் ஜூனியர் அப்படின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு பிசிசிஐ அதிரடியாக ரூல்ஸ் போட்டாங்க. பும்ரா மட்டும் 5 டெஸ்ட்கள்ல 3 டெஸ்ட் போட்டிகளை விளையாட அனுமதியுமே கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில இனி பும்ராவை போல யாருமே எடுக்க முடியாது அப்படின்னு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கா. ஆண்டு ஒப்பந்தத்துல இருக்கும் வீரர்கள் பிசிசிஐ என்ன சொல்றாங்களோ அதனை அப்படியே கேட்க வேண்டும். இனி உங்க இஷ்டத்திற்கு ரூல்ஸை மாத்த முடியாது, உங்க இஷ்டத்திற்கு ஆட முடியாது அப்படின்னு அதிரடியாகவே பிசிசிஐ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது T20 கிரிக்கெட் பற்றி ஒரு தகவல் அதிர்ச்சியை கிளப்பிருக்கு. அதாவது T20 கிரிக்கெட்டுடைய கேப்டனாக தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா டீமை வழி நடத்திட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா தான் தற்போது அடுத்த T20 கேப்டன் அப்படின்ற நிலை இருந்த பொழுது தற்போது ஹர்திக் பாண்டியாவை ஓரம் தள்ளிவிட்டு ஜெய்ஷ்வால் அவர்களை T20 கேப்டனாக நியமிக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணிருக்காங்களா. சோ கூடிய விரைவிலேயே இதனை அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிக்க இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஃபேன்ஸ் கொஞ்சம் சோகத்துல இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.